ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வயசான பால் வியாபாரி இருந்தாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த 17 எரும மாடுங்களை யாருக்கு கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட 3 பசங்களும் உயில படிச்சு பாக்குறாங்க. அதுல இப்படி எழுதிருந்துச்சு, 17ல பாதி எரும மாடுங்க பெரிய மகனான ராமுவுக்கு சேரும், 3ல ஒரு பங்கு 2வது மகன் குமாருக்கு சேரும், 9ல ஒரு பங்கு இளைய மகன் பீமாவுக்கு சேரும். 17ல பாதினா எத்தனை எரும மாடு? ஆனா எரும மாடை எப்படி பாதியா பிரிக்கிறது? ஆமா அண்ணா, 3ல ஒரு பங்குனாலும் மாட்டை பாதியா பிரிக்கணும். அப்புறம் 9ல ஒரு பங்குனாலும் மாட்டை பாதியா பிரிக்கணும். இப்போ என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாம். 8 எரும மாட்டுக்கு பதிலா நான் 9 மாடு எடுத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கோங்க. அது எப்படி முடியும்? ஏற்கனவே உன்னோட பங்கு அதிகமா இருக்கு. அதுல நீ எங்களோட பங்கையும் சேர்த்து எடுத்துக்க பாக்குறியா? சரி, இப்போ என்னதான் பண்றதுன்னு சொல்லுங்க. நம்ம மகாராஜா கிட்ட உதவி கேட்டு போகலாம். அவரு கண்டிப்பா இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. 3 பேரும் முடிவு பண்ணி மகாராஜா கிட்ட போறாங்க. மகாராஜா, எங்க அப்பாவோட உயில் படி பார்த்தா நாங்க எங்க எரும மாட பாதியா பங்கு போடணும். அப்படி பண்ணணும்னா ஒண்ணு நாங்க அந்த மாடை கொன்னு பாதியா பங்கு போடணும், இல்லன்னா அதை வித்து பணத்தை பிரிக்கணும். ஆனா மகாராஜா, மாடு தெய்வத்துக்கு சமம். அதே நேரத்துல இந்த மாடுங்களை நாங்க குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி வளர்த்திருக்கோம். அதனால இத விற்கவும் எங்களுக்கு மனசு இல்ல மகாராஜா. அதனால நீங்க தான் இதை சரியா எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். மகாராஜா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 17ல பாதினா எத்தனை எரும மாடு? 3ல ஒரு பங்குன்னா 5.6 வரும். மகாராஜா, சொன்னுங்க மந்திரியாரு, உங்களுக்கு ஏதாவது யோசனை வந்துச்சா? ஆமா மகாராஜா. சொல்லுங்க, என்னது? மகாராஜா, என்கிட்ட ஒரு எரும மாடு இருக்கு. அத வேணும்னா நான் இந்த அண்ணன் தம்பிங்களுக்கு பரிசா கொடுக்கறேன். என்னது, உங்க எரும மாட இவங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஆமா மகாராஜா. இப்படி பண்ணா பிரச்சனை தீர்ந்துடுமா? மகாராஜா, இப்போ நீங்க அவங்க அப்பா உயில் படி சொத்த பிரியுங்க. ஆனா இந்த தடவை நான் கொடுத்த எரும மாட்டையும் சேர்த்து பங்கு போடுங்க. சரி, உயில் படி பெரிய மகனுக்கு பாதி சேரணும். 18ல பாதி 9. ராமு, உன்னுடைய பங்கு 9 எரும மாடு. நன்றி மகாராஜா. அடுத்து 2வது மகனுக்கு 3ல ஒரு பங்குன்னா 18ல 3ல ஒரு பங்குன்னா 6 எரும மாடு வரும். குமார், உன்னுடைய பங்கு 6 எரும மாடு. நன்றி மகாராஜா. அடுத்து கடைசி மகனுக்கு 18ல 9ல ஒரு பங்குன்னா 2 எரும மாடு வரும். பீமா, உன்னுடைய பங்கு 2 எரும மாடு. நன்றி மகாராஜா. மகாராஜா, இப்போ மொத்தம் எத்தனை மாடு ஆச்சுன்னு கணக்கு போடுங்க. 9, 6, 2. அப்பன்னா மொத்தம் 17 ஆச்சு. அப்போ ஒரு மாடு மிச்சம் இருக்கு. அதனால நான் கொடுத்த பரிசை நானே திருப்பி எடுத்துக்கிறேன் மகாராஜா. பலே மந்திரியாரே, ரொம்ப சுலபமா தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி மகாராஜா. இப்போ 3 பேரோட பிரச்சனையும் தீர்ந்துடுச்சா? ஆமா மகாராஜா. மகாராஜா, இவங்க அப்பா சொத்தை பிரிக்கணும்னு நினைச்சிருந்தா நேரடியாவே உயில் எழுதி வச்சிருப்பாரு. என்ன சொல்ல வரீங்க மந்திரியாரே? மகாராஜா, இவங்களோட அப்பாவுக்கு சொத்தை பிரிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிற. அவரு தன்னோட 3 பசங்களும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு போல. அதனாலதான் சொத்தை பிரிக்க கூடாதுன்னு இவ்வளவு கஷ்டமான புதிரை போட்டு வச்சிருக்காரு. ஆமா மகாராஜா, எங்க அப்பா
எப்பவும் நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படின்னா இப்போ முடிவு உங்க 3 பேரு கையில தான் இருக்கு. ஒண்ணு, உங்க அப்பா ஆசைக்கு மரியாதை கொடுத்து கூட்டு குடும்பமா வாழுங்க, இல்லைன்னா சொத்தை பிரிச்சு தனியா போங்க. என்னோட கருத்து என்னன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. இப்ப நீங்க கிளம்பலாம். மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. போன சபையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மகாராஜா. அப்படின்னா பதில் சொல்லுங்க. இதை விட ரொம்ப லேசாக இருக்கும், ஆனால் உலகின் மிகவும் வலிமையான மனிதனால் கூட அதை சில நிமிடங்களுக்கு மேல பிடிச்சு வைக்க முடியாது. என்னது? மகாராஜா, இறகை விட லேசானது காத்து. ஆனா இந்த புதிரோட பதில் மூச்சு காத்து. ஏன்னா எவ்வளவே பலசாலியா இருந்தாலும் அவங்களால அவங்களோட மூச்சை கொஞ்ச நேரத்துக்கு மேல பிடிச்சு வைக்க முடியாது. அதனால மூச்சு காத்து தான் சரியான பதில்னு நினைக்கிறேன். சரியான பதில். மந்திரியாரே, அறிவு போட்டியில உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க. நன்றி மகாராஜா. கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கதையை ஷேர் கூட பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த கதையை பார்க்கலாம். பாய்.